ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு வாழ்க்கையில் தீராத கஷ்டம், தரித்திரம், என்ன சொல்கிறது, எதை எடுத்தாலும் தடை தாமதம்னு இருந்ததுன்னா அவங்க அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளையும் கிருஷ்ணரையும் வழிபட்டால் அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது வருஷத்துக்கு 4 முறை வரும். அது என்னென்னு முதல்ல சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைகாசி மாதம் 1 தேதி, ஆவணி மாதம் 1 தேதி, கார்த்திகை மாதம் 1 தேதி, மாசி மாதம் 1 தேதி. இந்த 4 மாதத்திலும் காலையில் எழுந்து பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ள பெருமாளை வழிபட்டு வந்தோம்னா நமக்கு நம்ம தரித்திரம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதைக்கு செல்ல முடியும். இது அனுபவபூர்வமான உண்மை. ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வருஷத்துக்கு 4 முறை வருது. இந்த முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ வருதுன்னா 15ஆம் தேதி, மே 15 வருது. ஓகே, இந்த வெள்ளிக்கிழமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு போங்க, கிருஷ்ணர் கோவிலுக்கு போங்க. எது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலில் போயிட்டு பெருமாள் அல்லது கிருஷ்ணர் போயிட்டு மனசார வேண்டிக்கோங்க. நான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், என் தரித்திரம் நீங்கணும், நானும் செழிப்பாக வாழணும்னு வேண்டிட்டு உங்களால் முடிஞ்ச பூவை கோவிலில் கொடுத்துட்டு அர்ச்சகருக்கு ஒன்றா உங்களால் முடிஞ்சதை காணிக்கை செலுத்திட்டு வாங்க. உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் அந்த வருடம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வைகாசி மாதம் 1 தேதி, 15ஆம் தேதி மே 15 வெள்ளிக்கிழமை வருது. காலையில் போய் எல்லாரும் வழிபாடு செய்யுங்க. அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போன்னு நான் மறுபடியும் எபிசோட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன்.